வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு இன்னொரு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். பச்சரிசிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை, 10 நிமிஷம் ஊறினாலே போதும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். அரிசி எடுத்து உடச்சி பார்த்தோன்னா அரிசி ரெண்டாக உடையும். உடஞ்சதுன்னா ஊறிடுச்சு. உடையலாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை வடிகட்டியில் வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. எடுத்து இப்படி பார்த்தோன்னா லேசாக கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் உடைச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். அரை கப்பாக 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பக்குவத்துக்கு வரணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், அரை ஸ்பூன் உப்பு. நல்லா கிளறி விட்டுட்டு வறுத்து வச்சுருந்த எள்ளு, பாசிப்பருப்பு அதோடு சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவும் இதோடு சேர்த்துடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுறலாம். ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம்.
கொஞ்சமாக தண்ணி விட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டாமல் இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, கையிலையும் ஒட்டக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுக்கட்டை பிடிக்க வருதுன்னு. எல்லா மாவும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு இட்லி தட்டில் வச்சுருக்க கொழுக்கட்டையை மேலே வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நாம் கடையில் வாங்குகிற அரிசி மாவில் செய்கிறத விட இது மாதிரி அரிசி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.